ஸோ மாடல் நம்பர் 11ல பார்க்கலாம் சில விஷயங்கள்லாம். சரிங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், கேஷ் வர்றது. போர்ட்ஃபோலியோனா துறைகள், அந்த ஷேர்ஸ்ல, சரிங்களா, ஷேர் மார்க்கெட்ல காசு போடுறது கேபிட்டல் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இது வந்து அங்க இருந்து வெளியே போச்சுன்னா அது பேர் என்னது? ஷேர் மார்க்கெட்ல இருந்து அவசரமா எல்லாருமே வாங்கிட்டு வெளியே கிளம்புறாங்க, அது பேர் என்னது? ஃபிளைட்டு, கேபிட்டல் ஃபிளைட்டு. கேபிட்டல் ஃப்ளோனா நமக்குள்ள வருது மணி, சரிங்களா, அந்நி நாட்டு முதலீடு நமக்குள்ள வருது, சரிங்களா. இங்க வந்து இங்க இருந்து வெளியே போதுன்னா ஃபிளைட்டு, சரிங்களா. ஸோ இது இதெல்லாம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னது உங்களுக்கு? அவங்க வந்து இங்க வந்து கம்பெனி செட் பண்ண போறாங்க. ஸோ இதனால வந்து நிறைய நன்மை நடக்கும், ஜிடிபி கண்ட்ரிபியூட் பண்ணும். ஆனா அது ஜிடிபி கண்ட்ரிபியூட் பண்ணாது. போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின் டிரான்சாக்ஷன் எப்படி நடக்கும்? கிரெடிட் பிளஸ்ன்னு வச்சுக்கலாம், டெபிட் மைனஸ்னு வச்சுக்கலாம், சரிங்களா. ஸ்டார்ட் அண்ட் டீல் சொல்லுவாங்க. கம்பெனி பேங்க் அலோவ் பை சென்ட்ரல் பேங்க் பை அண்ட் செல் ஃபாரின் கரன்சி. அவங்க வந்து ஆத்தரைஸ் டீலர்னு சொல்லுவாங்க. ஆத்தரைஸ் டீலர்னு யாரு? ஃபாரின் கரன்சியை வந்து வாங்கவும் விற்கவும் அனுமதிக்கப்பட்ட ஒரு நபர், ஒரு பேங்க், அது ஆத்தரைஸ் டீலர்னு சொல்லப்படும். பர்மிஷன் தருவாங்க. அந்த ஃபாரின் கரன்சி வந்து வாங்குறது விற்கிறது யார் அனுமதி பெற வேண்டும் அப்படின்னா ஆர்பிஐ. அதே கீழே கொடுத்துருப்பாங்க செபி அப்படின்னு நிறைய கொடுத்துருப்பாங்க. அது இல்லை ஆர்பிஐ. செபிக்கு நேற்று ஒன்று சொன்னேன்ல, செபிக்கு செபிக்கிட்ட அனுமதி வாங்கி தான் அது பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்ல வாங்குறது விஷயம் தான் இருக்குல்ல, அதுல வந்து செபிக்கு தான், அதை தான் ரெகுலேட்டரா இருப்பாங்க, சரிங்களா. பார்த்துட்டு செபினா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் பிட்வீன் த ரெசிடென்ட் ஆஃப் த கண்ட்ரி அந்த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட். இங்க இருக்கவங்களுக்கும் வெளியில் இருக்கவங்களுக்கும், சரிங்களா, இங்க இந்தியர் குடிமகனுக்கும் வெளியில் இருக்கவங்களுக்கும் உண்டான பண பரிமாற்றம், சரிங்களா. இது கரண்ட் அக்கௌண்ட்லாம் ஃபினான்ஸ் அக்கௌண்ட், சரிங்களா, பிரிக்கலாம். கரண்ட் வரும், சரிங்களா, சரிங்களா. பிரைமரி இன்கம் இதுல இருந்து வரக்கூடியது. செகண்டரி இன்கம் இந்த மாதிரி வந்து வெளிநாட்டுல இருந்து நம்மளுக்கு பணம் வருது, வெளிநாட்டுல வேலை செஞ்சிருப்பாங்க, இங்க அனுப்புவாங்க, சரிங்களா. இந்த மாதிரி ஃபினான்ஸ் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல காசு போடுறது. பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், சரிங்களா. இங்க எஃப்டிஐ இங்க வந்து கடாய் போடுறது, கம்பெனி. கரண்ட் அக்கௌண்ட்ல இதெல்லாம் வரும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சர்வீசஸ், பிரைமரி இன்கம், செகண்டரி இன்கம் தான் வந்து கரண்ட் அக்கௌண்ட் வரும். இப்போ கரண்ட் அக்கௌண்ட்னா என்ன வரும் ஆப்ஷன் போட்டு கேட்பாங்க. சிம்பிள் தான், இதெல்லாம் சிம்பிள் எக்கனாமி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், சரிங்களா. ஸோ கரண்ட் அக்கௌண்ட்ல மெர்ச்சன்டைஸ் ட்ரேடு, சரிங்களா, வியாபாரம் பண்றது வரும் உங்களுக்கு. சரி 2015-16 பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட -130 பில்லியன் இருக்கு ட்ரேட்ல வந்து. அப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? மைனஸ் வந்துருக்குன்னா நம்ம வந்து இம்போர்ட் அதிகமாக பண்ணியிருக்கோம், எக்ஸ்போர்ட்டை காசு, சரிங்களா. உங்களுக்கு சர்வீசஸ் பாத்தீங்கன்னா சர்வீஸ் நமக்கு நம்மளோட நிறைய வெளியே போகுது. நம்ம வாங்குற காட்டிலும் நம்ம தான் அதிகமாக சர்வீஸ் அடுத்தவங்க கொடுக்குறோம் வெளிநாட்டுக்கு. சி டிரான்ஸ்போர்ட், ஏர் டிரான்ஸ்போர்ட், எஜுகேஷன் ஹெல்த், டாடா கம்ப்யூட்டர் சர்வீஸ், ஐடி, இதனால நமக்கு பிளஸ் $70 பில்லியன் வந்து நம்ம லாபம் இருக்கு, சரிங்களா. பிரைமரி இன்கம் பாத்தீங்க அப்படின்னா காம்பன்சேஷன் ஆஃப் எம்ப்ளாயிஸ், இன்கம் செகண்டரி இன்கம் இங்கிருந்து மக்கள்லாம் அந்த வேலைக்கு போய் இங்கே அனுப்புவாங்க இந்தியாவுக்கு. சவுதியில இருந்து இந்தியாவுக்கு அனுப்புவாங்க காசு, அதான் செகண்டரி இன்கம். பிளஸ் 63 பில்லியன். ஏன்னா அதிக பேர் வந்து யாரு? வெளிநாட்டுல வாழ்றவங்க தானே நம்ம ஆளுங்க, சரிங்களா. அது கேரளா, தமிழ்நாடு சைடு இதெல்லாம் மோஸ்ட்லி அங்கதான் இருப்பாங்க. அதனால ரெவென்யூ சொல்லுவாங்க 63 பில்லியன். இப்போ இதெல்லாம் கணக்கு பண்ணோம் அப்படின்னா இப்போ 2014 கரண்ட் அக்கௌண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா என்னது -130 +70 -24 +50 கூட்டி பேசி பார்க்கும்போது நம்ம என்னது -1 வந்து நமக்கு இதா இருக்கு, பற்றாக்குறை இதா இருக்கு, ஓகேங்களா. ஸோ மைனஸ் 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 பிளஸ் பண்ணிட்டு மிச்சம் இங்க 2 பிளஸ் பண்ணிட்டு கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா என்ன வரும், ஓகேவா. அடுத்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் -5 பில்லியன். எஃப்டிஐ வந்து நல்லா வந்தது +36 பில்லியன், சரிங்களா. ஸோ இங்க எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பவரிங், சரிங்களா, நம்ம வந்து கடன் வாங்கி நிறைய விஷயங்கள் பண்றது -8 பில்லியன். இங்க என்ஆர்ஐ டெபாசிட், நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் டெபாசிட் பண்ணுவாங்க, இது வந்து +16 பில்லியன். ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல ஒரு பகுதி, சரிங்களா. அது மூலமா நம்ம காசு எடுத்துக்கலாம், அதாவது டாலர். அதே ஃபாரின் கரன்சி அசெட் வந்து நமக்கு -18 பில்லியன் தான் 15-16. இப்ப எல்லாம் பார்க்கும்போது இது வந்து -22 பில்லியன் கரண்ட் அக்கௌண்ட்ல
இங்கே கேபிட்டல் அக்கௌண்ட் ஃபினான்ஷியல் பிளஸ் 23 பில்லியன். அப்போ என்னது நெட் எரர்ஸ் அண்ட் ஒமிஷன் பார்த்தீங்கன்னா 1 பில்லியன். ஸோ இந்த முன்னாடி ட்ரம்ப் இருக்கும்போது நிறைய விஷயம் இருந்துச்சு. டெசிஷன் வந்து எப்படி ஃபேக்ட் வச்சு எடுக்க மாட்டாங்க, எமோஷனை பத்தி தான் பிலீஃப் வச்சு தான் டிசிஷன் எடுக்கணும். சரிங்களா? பாலிடிக்ஸ். சரிங்களா? இப்போ வந்து ஒரு கண்ட்ரியோட வியாபாரம் சும்மா வேண்டாம்னா அந்த கண்ட்ரியோட இதை பொறுத்து இல்லை, அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, அந்த பார்ட்டி என்ன சொல்றது, அதுபடி தான் நமக்கு போகும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 2016 பிரெக்சிட் நடந்திருக்கு, டொனால்ட் ட்ரம்ப் சரி, இதெல்லாம் வந்து விஷயம். இப்போ இது எமிகிரண்ட் பிரச்சனை வந்துட்டு இருக்கா? சரிங்களா? totalitarian stateனா type of political system the authority in power will have complete control of. சரிங்களா? பவர் இருக்கவங்க தான் கம்ப்ளீட் கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. the government do not allow the people freedom to oppose them. சரிங்களா? யூஎஸ்எஸ்ஆர் ஜோசப் ஸ்டாலின், இப்போ நார்த் கொரியா கிம் ஜாங் உன். சரிங்களா? இதெல்லாம் டோட்டலிட்டேரியன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இப்போ நேஷனலிசம் என்ன? லாயல்டி அண்ட் டிவோஷன் டு த நேஷனல் ஸ்டேட் சர்பாசிங் அதர் இண்டிவிஜுவல் அந்த குரூப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். தனிப்பட்ட இதை தவிர இன்ட்ரெஸ்டோட நம்ம வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து முன்னிறுத்தி வைக்கணும். சென்ஸ் ஆஃப் நேஷனல் கன்சர்னஸ் இருக்கணும். எக்ஸால்டிங் நேஷனல் அபோவ் ஆல் அதர்ஸ். பிளேசிங் பிரைமரி எம்பசைஸ் ஆன் ப்ரொமோஷன் ஆஃப் த கல்ச்சர் அண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் இதாகும். The nativism என்னது? It is a political idea that people who were born in the country are more important than immigrants. சரிங்களா? இதனால தான் இப்போ வந்து யூகேல பிரச்சனை வந்துருக்கு. நேட்டிவிசம் இஸ் நேஷனலிசம். சரிங்களா? நேட்டிவிசம் தான். இமிகிரன்ஸ் ஆர் த பீப்புள் ஹூ ஆர் கம் டு லிவ் இன் த கண்ட்ரி ஃப்ரம் எல்ஸ்வேர். சரிங்களா? இமிகிரண்ட் என்னது? வெளியூர்ல இருந்து இங்க வந்து தங்கி படிக்க வந்திருப்பாங்க. சரிங்களா? அதே ப்ரொடெக்ஷனிசம் என்ன? These are the actions of the government to help the country's industry by taxing goods and services bought from other countries. சரிங்களா? ப்ரொடெக்ட் பண்றது. யாரை ப்ரொடெக்ட் பண்றாங்க? அந்த கண்ட்ரியோட மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்ப என்ன செய்யணும்? வெளிநாட்டு பொருள் மேல அதிகமான வரி விதிக்கும். சரிங்களா? இது பண்ணுவாங்க. அப்ப இது பண்ணக்கூடிய நாடுகள் வந்து ப்ரொடெக்ஷனிசம் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது பின்னாடி லெக்சர் இருக்கு, நான் இருந்தாலும் வந்து பேசிக் டேர்ம்ஸ் மட்டும் பார்த்துட்டு போறதுனால அது வேண்டாம். அடுத்து பாருங்க. ஸோ மாடல் நம்பர் 12 செல்ஃப் எம்ப்ளாய்டு என்ன? தோஸ் ஹூ ஆர் ஆப்ரேட் தேர் ஓன் ஃபார்ம் நான் ஃபார்ம் என்டர்பிரைஸ் ஒரு எங்கேஜ் இன் இண்டிபெண்டன்ட் இன் ப்ரொஃபஷன் ஆர் ட்ரேட் வித் ஒன் ஆஃப் ஃபியூ பர்னர்ஸ். தனிப்பட்ட முறையில் அவங்க வேலை செய்வாங்க, ஃபார்ம்லயோ இல்லை தனிப்பட்ட ஆர்கனைசேஷன் வச்சோ. They have freedom to decide how, where and when to produce or sell or carry out their operation. அவங்களுக்கு உண்டான உரிமைகள் இருக்கு, எப்ப வேணா என்ன வேணா பண்ணிக்கலாம் சொல்லிட்டு. or mainly by sales or profit from the enterprise. இது வந்து அவங்க சேல்ஸ் எவ்வளவு பண்றாங்க, ப்ராஃபிட் எந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு புரியுது. இதுதான் செல்ஃப் எம்ப்ளாய்டு. சரிங்களா? அவங்க இஷ்டத்துக்கு பண்றது தான் செல்ஃப் எம்ப்ளாய்டு. நானே என்னை எம்ப்ளாய் பண்ணிக்கிறேன். அவர் சோசியல் செக்யூரிட்டி என்னது? கவர்மெண்ட் ஆர் பிரைவேட் எஸ்டாப்ளிஷ் சிஸ்டம் ஆஃப் வெல்ஃபேர் மெஷர்ஸ். கவர்மெண்டால் உருவாக்கப்பட்ட இல்லை பிரைவேட்னால உருவாக்கப்பட்ட வெல்ஃபேர் மெஷர் தான் சோசியல் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. தி ஆர் செக்யூரிட்டி ஃபார் எல்டர்லி, டிசேபிள், டெஸ்டிடியூட், விடோஸ் அண்ட் சில்ட்ரன். டெஸ்டிடியூட்னா தனித்து விடப்பட்ட. சரிங்களா? கணவன் ஓடி போயிருப்பாங்களே, அந்த மாதிரி தனித்து விடப்பட்ட பெண்களுக்கு வந்து டெஸ்டிடியூட் சொல்லுவாங்க. டெஸ்டிடியூட் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாங்க அப்படின்னா டிஎன்பிசி நிறைய இது இருக்கு, ரிசர்வேஷன் இருக்கு அவங்களுக்கு. சரிங்களா? ஸோ கம்மி மார்க் வாங்கினா போதும் அவங்க வந்து உள்ள வந்துடலாம். அப்படி யாராச்சும் டிஸ்ட்ரிபியூட் இருந்தாங்கன்னா சொல்லுங்க, அவங்க இது மட்டும் வாங்கணும், சர்டிஃபிகேட் மட்டும் ப்ராப்பரா வாங்கணும். அதுக்கு மட்டும் கஷ்டமாகும். அப்போ வந்தாங்கன்னா டக்குன்னு வேலை வச்சு. யார் இந்த ஃபார்ம் ஆஃப் பென்ஷன், கிராச்சுவிட்டி, ப்ரொவிடென்ட் ஃபண்ட், மெட்டர்னல் பெனிஃபிட், ஹெல்த் கேர், இப்படி எது வேணா இருக்கலாம் சோசியல் செக்யூரிட்டியில. அடுத்து பாவர்ட்டி லைன் சொன்னல, பெர் கேபிட்டா எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சர்டன் மினிமம் நீட்ஸ் ஆஃப் பர்சன் இன்க்ளூடிங் ஃபுட் இன்டேக். சரிங்களா? அவர் செலவு பண்ணி இந்த லெவல் கேலரியை வந்து அவங்க வந்து உட்கொண்டாங்க அப்படின்னா, அது கீழே உட்கொண்டாங்க அப்படின்னா வறுமையில் இருக்காங்கன்னு அர்த்தம். ரூரலுக்கு 2400 கலோரி, அர்பனுக்கு 2100 கலோரி. This is the monetary value of capital expenditure of minimum calorie impact with the certain basic needs not estimated. சரிங்களா? ஸோ தேர் ஆல்வேஸ் பிலோ த பவர்ட்டி லைன் உங்களாம். சரிங்களா? யூஸ்வலி புவர், சம்டைம்ஸ் தே மே ஹேவ் லிட்டில் மோர் கேஷுவல் ஒர்க்கர். சரிங்களா? விவசாயி வந்து எப்பவுமே புவரா தான் இருப்பாங்க சில விவசாயி. இவங்களுக்கு வந்து காசு வந்துச்சுன்னா நல்லா இருப்பாங்க, காசு இல்லைன்னா வேலைக்கு போனா இதாக இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் க்ரானிக் புவர் சொல்லுவாங்க. ஆல்வேஸ் புவர் யாரு? லேண்ட்லெஸ் லேபர், இது வச்சிருக்காதவங்க. சரிங்களா? லேண்ட் வச்சிருக்காதவங்க. மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இன் ட்ரை ஏரியா. சரிங்களா? சின்ன ஃபார்மர்ஸ் இருப்பாங்க ட்ரை ஏரியால. அதே மாதிரி கேஷுவல் ஒர்க்கர்ஸ், அப்பப்போ தினக்கூலி.
யூஷுவல் பார்த்தா கேஷுவல் லேபர் ஸ்மால் ஃபார்ம்ஸ் இந்த ட்ரை ஏரியாஸ்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மார்ஜினல் ஃபார்மர்ஸோட டெஃபினேஷன்னா ஓனர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லேண்ட் அப் டு 1 ஹெக்டேர் வரைக்கும் தான் வச்சிருப்பாங்க. 2.5 ஏக்கர் 1 ஹெக்டேர் வச்சிருந்தா அவங்க பேர் மார்ஜினல் ஃபார்மர். ஸ்மால் ஃபார்மர்ஸ்னா ஓனர் டென்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஃப்ரம் 1 to 2 ஹெக்டேர். சரிங்களா, அவ்வளவுதான் வச்சிருப்பாங்க. அதாவது 2.5 to 5 ஏக்கர். Churning poor, they regularly move in and out of poverty. வந்துட்டு போவாங்க. ஒகேஷன் இப்போ வந்து ரிச்சா இருப்பாங்க, சில சமயம்னால பேட் லக்னால புவர் ஆயிடுவாங்க. டிரான்ஸ்லேட் புவர்னு சொல்லுவாங்க. டர்னிங் புவர்னா சீசனல் ஒர்க்கர்ஸ், ஸ்மால் ஃபார்மர்ஸ். சீசனல் ஒர்க்னா அந்த சீசன் மட்டும் தான் அவங்களுக்கு வேலை இருக்கும், இப்போ வேலை இருக்காது. சரிங்களா, ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கு மழை பெஞ்சா மட்டும் தான் வந்து இது அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். ரிச் ஃபார்மர்ஸ் இரிகேஷன் ஏரியா, அவங்களுக்கு வந்து நீர் பத்தின வசதி ஏற்படும். ஸ்மால் பவுல்ட்ரி வச்சிருக்கவங்களும் என்னது உங்களுக்கு ஒகேஷனல் கூட தான். இங்கெல்லாம் வந்து பறவை காசு வந்து எல்லாம் செத்துச்சு அப்படின்னா என்ன செய்ய முடியாது, வேலை தான் ஆக முடியும். இப்போ நெவர் போனா ஆல்வேஸ் நோன் போர் இருப்பாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்ஸ், பெரிய பெரிய வேலை செய்வாங்க. பிசினஸ் மேன், எம்ப்ளாய்ஸ் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ், இவங்களாம் வந்து போரே இருக்க மாட்டாங்க. அடுத்து வந்து சிஎஸ்ஓ, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ். சரிங்களா, இட் கம்பைல்ஸ் அண்ட் ரிலீஸ் டேட்டா ஆஃப் வேரியஸ் மேக்ரோ எக்கனாமிக் இண்டெக்ஸஸ் லைக் ஜிடிபி, ஐஐபி, கன்சூமர் பிரைஸ் அண்ட் இது எல்லாத்தையும் டேட்டா வெளியிடுறவங்க யாரு, சிஎஸ்ஓ தான். இவங்க வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எம்ஓஎஸ்பி கீழே இருப்பாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், இவங்க கீழே இருப்பாங்க. சரிங்களா, ஸோ இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் நேஷனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் விச் இன்க்ளூட் ஜிடிபி, இவங்க தான் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன், அதை அந்த நிறைய விஷயங்களை இவங்க தான் கம்பைல் பண்ணி கொடுப்பாங்க. இதுவே கேள்வியாக கேட்பாங்க. சரிங்களா, ஆனுவல் பப்ளிகேஷன் டைட்டில் நேஷனல் அக்கௌண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இவங்க தான் வெளியிடுறாங்க, சிஎஸ்ஓ. ப்ரிப்பரேஷன் ஆஃப் கம்பேரபிள் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இதுவும் தான். கம்பைல்ஸ் ஆல் இந்தியா இண்டஸ்ட்ரியல் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பண்றாங்க. இட் கண்டக்ட் எக்கனாமிக் சென்சஸ், ஆனுவல் சர்வேஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், எல்லாமே இது பண்றாங்க. அது என்எஸ்எஸ்ஓ. இது ரெண்டுத்தையும் இப்போ மெர்ஜ் பண்ணிட்டாங்க. சரிங்களா, மெர்ஜ் பண்ணி என்எஸ்எஸ்ஓ என்ன செய்வாங்க, சாம்பிள் கட் பண்ணுவாங்க வீடு வீடா போய். சரிங்களா, ஏற்கனவே சொன்ன நியோ போர்ட்டல் என்னது, ஆஃப் லைஃப் 12,000. 28 நாளுக்குள்ள எவ்வளவு பேர் சாகுறாங்க, 70 குழந்தைகள், 1000 குழந்தைகள். இந்த 1000 குழந்தை 28 இன்ஃபான்ட் மார்டல் ரேட் தான் பர்த் அண்ட் எக்ஸாக்ட் 1 year. சரிங்களா, 1 year முன்னாடி. சரிங்களா, எவ்வளவு குழந்தைகள் இப்ப இறக்குது, 1000 லைவ் பர்த்ல அப்படிங்கிற பண்றது. அண்டர் 5 மட்டும்னா 5 வயசுக்குள்ள 1000 பர்த், 5 வயசுல பிரெக்னென்ட் ஆகும் போதோ இல்ல 42 டெர்மினேஷனுக்கு அப்புறம், கருக்கு அப்புறம் 1,00,000 லைவ் பர்த் இந்த மாதிரி. சரிங்களா, இந்த ஒரு சைனும் இல்லாம பிறந்ததுக்கு அப்புறம் இல்லைன்னா 28 நாள் புறப்பிரசவத்துல வந்து எவ்வளவு குழந்தைகள் பிறகுது, அது ஸ்டில் பர்த்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அது நியூட்ரிஷன் என்ன, இட் இஸ் இன்டேக் ஆஃப் ஃபுட் கன்சிடரிங் இன் ரிலேஷன் டு த பாடி டயட் நீட். எந்த அளவுக்கு உங்களுக்கு பாடி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் வந்து நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. அடிக்குவேட் வெல் பேலன்ஸ் டயட் இஸ் கால் குட் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. சரிங்களா, புவர் நியூட்ரிஷனா வந்து என்ன, ரெடியூஸ் இம்யூனிட்டியை ரெடியூஸ் பண்ணிடும், இன்க்ரீஸ் சஸ்பிலிட்டி ஆஃப் டிசீஸ், டிசீஸுக்கு நீங்க ஈஸியாக வந்து உட்கொள்வீங்க. இம்பேர்டு பிசிக்கல் அண்ட் மென்டல் டெவலப்மெண்ட் இருக்காது. சரிங்களா, ப்ரொடக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆயிடும். குட் நியூட்ரிஷன் வந்து ரெகுலர் பிசிக்கல் ஆக்டிவிட்டியோட வரக்கூடியதான் குட் ஹெல்த்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மினரல்ஸ், பல்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் வந்து நம்ம எடுக்கக்கூடிய இப்போ மால் நியூட்ரிஷன் என்ன, இட் கம்ஸ் இந்த மெனி ஃபார்ம் ஆஃப் ஹங்கர் டு ஒப்சிசிட்டி. சரிங்களா, உங்களுக்கு வந்து வயிற்றுல எதுவுமே இல்லாமல் இருக்கிறது அதிகப்படியான ஒப்சிசிட்டி, அதிகப்படியா சாப்பிட்டு உடல் பருமன் வருது. சரிங்களா,
இட்ஸ் பேட் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. இட்ஸ் எய்தர் ஈட்டிங் டூ மச் ஆர் டூ லிட்டில் ஃபுட். அதிகமாக சாப்பிட்டாலும் தப்பு தான், கொஞ்சமாக சாப்பிட்டாலும் தப்பு தான். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன் பீப்புள் அரௌண்ட் த வேர்ல்ட் ஆர் ஸ்டார்விங் வைல் ஹாஃப் பில்லியன்ஸ் ஆர் ஒப்சீஸ். நிறைய பேர் வந்து ஸ்டார்விங் பசியில் இருக்காங்க, இன்னொரு பேர் அதிகப்படியாக சாப்பிட்டு இதாக இருக்காங்க. டு ப்ரிவென்ட் மால் நியூட்ரிஷன், பிரீஸ்ட் ஃபீடிங் பேபிஸ் அண்ட் அக்சஸ் டு ஹெல்த்தி டைட் இஸ் ஒர்க் எவ்ரி ஒன் இஸ் வெரி மச் எசென்சியல். எங்களுக்கு தாய்ப்பால் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும் நியூட்ரிஷன்ல. பாவர்ட்டி லைன் பாத்தீங்கன்னா கான்ட்ரவர்ஷியல் தான். 1979 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கேலரி ஆஃப் இன்டேக் 2400 ரூரலுக்கும் 2100 வந்து அர்பனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டியில வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பீப்புள் லிவிங் ஆன் லெஸ் தென் 27 a day in ரூரல், கிராமங்கள்ல வந்து 27 ரூபாய் வந்து கம்மியா சம்பாதிக்கிறாங்க, ஆனா 33 ரூபாய் வந்து கம்மியா வந்து சம்பாதிக்கிறாங்க அர்பன்ல அப்படின்னா அது வந்து புவர்னு கன்சிடர் பண்ணணும். இப்போ 2011 பண்ணல, சரிங்களா. ரங்கராஜன் கமிட்டியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, பீப்புள் லிவிங் லெஸ் தென் 32 டே இன் ரூரலையும் இங்கிறது அர்பன்ல 47 ரூபாவும். இது வந்து 2011 பண்ணல இவர் சொல்லியிருக்காரு ரங்கராஜன் கமிட்டி. வேர்ல்ட் பேங்க் என்ன சொல்றாங்க, டாலர் $1.90 வந்து ஒரு டேல வந்து நீங்க கம்மியா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அது என்னது உங்களுக்கு வறுமையில் இருக்கீங்கன்னு அர்த்தம், சரிங்களா. இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. இந்த கமிட்டி என்ன சொல்றாங்க, மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கேட்பாங்க, ஓகேவா. இதெல்லாம் புக்ல இருக்கு. அண்டர் நியூட்ரிஷன் என்னது, இது டிஃபைன்ட் as the outcome of insufficient food intake. கம்மி தேவைக்கு கம்மியா வந்து நீங்க வந்து சாப்பாடு எடுக்கிறதுனால வரக்கூடியது. ரிசல்ட் இன்டு ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன் டிசீஸ் இருக்கும். பிகாஸ் ஆஃப் அண்டர் நியூட்ரிஷன் தே கேன் நோ லாங்கர் மெயின்டைன் த நேச்சுரல் பாடி கெப்பாசிட்டி, லைக் க்ரோத் இருக்காது, ரெசிஸ்டிங் இன்ஃபெக்ஷன் அதிகமாக வந்துடும், லேர்னிங் இருக்காது, ரிகவரி ஃப்ரம் டிசீஸ் ரொம்ப நாள் ஆகும். புவர் ஃபீடிங் ஆஃப் இன்ஃபேன்ஸ் அண்ட் யங் சில்ட்ரன் ரிசல்ட் இன் சஸ்பெக்ட் ஆஃப் செவரல் டிசீஸ், சரிங்களா. பிகாஸ் ஆஃப் அண்டர் நியூட்ரிஷன் அண்டர் வெயிட் டு 1 stage 2 4. ஸ்டண்டட் என்னது, இதெல்லாம் வரும், ஸ்டண்டட் வரும், வாஸ்டட் வரும், சரிங்களா. இதெல்லாம் வரும் உங்களுக்கு. ஸ்டண்டட்னா என்ன, தோஸ் வித் லோ ஹைட் ரிலேட்டட் டு ஏஜ், அவங்க ஏஜை காட்டிலும் ரொம்ப கம்மி வெயிட் ஹைட் இருப்பாங்க, சரிங்களா. அது வந்து ஸ்டண்ட்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இது முக்கியம். ஸ்டண்டிங் ரிசல்ட் டியூ டு கிரானிக் அண்டர் நியூட்ரிஷன். கிரானிக்னா ரொம்ப நாள், சரிங்களா, நியூட்ரிஷனே இல்லாமல் இருந்தா அப்படின்னா ஸ்டண்ட் ஆயிடும். inadequate nutrition for a long period of time. It may be due to poor maternal nutrition, poor infant and young child feeding practices. தாய்ப்பால் கம்மியா கொடுத்தனாலயோ கொடுக்காதனாலயோ வரக்கூடிய விஷயம் தான் ஸ்டண்டட். இட் மே பி டியூ டு ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷனால வரக்கூடிய ஸ்டண்டட். ஸ்டண்டட்னா வயசுக்கு ஏற்ற ஹைட் இருக்காது, சரிங்களா. வாஸ்டட் அப்படின்னா கிட் வித் லோ வெயிட் ரிலேட்டட் ஹைட், ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்காது. வாஸ்டட் வெயிட் இப்படி வச்சுக்கோங்க. ஸ்டண்டட் ஹைட்டு, வெயிட்டுக்கு ஏற்ற ஹைட் இருக்காது. இங்க வந்து என்னது உங்களுக்கு ஏஜுக்கு ஏற்ற ஹைட் இருக்காது. Wasting take place due to periodic acute undernutrition வரது. This means wasting can take place due to rapid deterioration of nutritional status over a short period of time. சரி, நல்லா சாப்பிட்டு இருக்காங்க, 10 நாள் வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்னது நிறைய விஷயம் நடக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல, சரிங்களா. அண்டர் வெயிட் என்ன, those with low weight related to age, ஏஜுக்கு ஏற்ற வெயிட் இருக்காது. அனேமிக்னா not enough red blood cells due to lack of sufficient iron. இங்க வந்து பெண்களுக்கு அதிகமாக காணப்படும் அனேமிக், சரிங்களா. ரத்த சோகைன்னு சொல்லிட்டு ஸ்கூல்லாம் வந்து டேப்லெட்ஸ் வந்துருப்பாங்க, தந்தாங்களா இல்ல, எங்க ஸ்கூல்ல வந்து தருவாங்க, எல்லாத்துக்கும் வந்து டேப்லெட் தருவாங்க, எங்களை தள்ளி விட்டுருவாங்க. ஹிடன் ஹங்கர் பாத்தீங்க அப்படின்னா இட் லேக்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், சரிங்களா. மறைமுக பசின்னு சொல்லலாம், சரிங்களா. விட்டமின் இட் அகர்ஸ் when the quality of food that people eat does not meet their nutrient requirement. அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி நியூட்ரியன்ட், அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டுக்க மாட்டாங்க. the food is deficient micronutrients, விட்டமின்ஸ் மினரல்ஸ் தான் இல்லாத ஃபுட் சாப்பிடுவாங்க. they need to them growth and development தேவைப்படும். women and children in family low income often do not get enough vitamin A, iodine, iron. இதெல்லாம் வந்து பால் கறி இதெல்லாம் தான் இருக்கும். கம்மியா சம்பாதிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வாங்க முடியாது, எப்பயாவது ஒரு தடவை வாங்குவாங்க. அதனால ஏழைகள்கிட்ட வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதிகமா காணப்படும் சொல்றாங்க. the limit their growth, development, health and working capacity கம்மியாயிடும். ensuring people to get vitamins, minerals, essential nutrients வந்து இந்த malnutrition தடுக்கிறதுக்கு உதவும் சொல்றாங்க. அடுத்து மைக்ரோநியூட்ரியன்ஸ். மைக்ரோநியூட்ரியன்ஸ் அந்த நியூட்ரியன்ஸ் required by organism throughout the life in small quantities. சின்ன சின்னதாக தான் தேவைப்படாது. they are need only in minuscule amount, சரிங்களா. மேஜிக் வேன்ஸ் சொல்லப்படும். தினமல் பாடி டு ப்ரொடியூஸ் என்சைம் உருவாக்குறதுக்கு மைக்ரோநியூட்ரியன்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஹார்மோன்ஸ் அதர் சப்ஸ்டன்ஸும் இது யூஸ் ஆகும், சரிங்களா. லேக் ஆஃப் மைக்ரோநியூட்ரியன்ஸ் ஆர் சிவியரா இருக்கும். அயோடின், விட்டமின் ஏ, அயன் ஆர் த இம்பார்ட்டன்ட் வாட் வில் லிக்விட் மைக்ரோநியூட்ரியன்ஸ்ல வந்து முக்கியமானது அயன், அயோடின் தான். அயன் டெஃபிஷியன்சி என்னென்ன, ரிசல்ட் மென்டல் இம்பேர்மெண்ட், சரிங்களா. மென்டலா வந்து உங்களுக்கு இதா இருக்கும். ரெடியூஸ் இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி கம்மியாயிடும், ஸ்கூல்ஸும் ஒர்க். விட்டமின் டி டெஃபிஷியன்சினா விஷுவல் இம்பேர்மெண்ட் இருக்காது, பிளைண்ட்னஸ், சரிங்களா. இல்னஸுக்கு வந்து டெத்தும் வந்துடலாம். அயன் டெஃபிஷியன்சினா வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் உமன் இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல இந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2 பில்லியன் பீப்புள் இருக்காங்க.
30% ஆஃப் வேர்ல்ட் பாப்புலேஷன் அனேமிக்கா தான் இருக்காங்க. பாடி டஸ் நாட் ஹேவ் அயன் டு ப்ரொடியூஸ் ஹீமோகுளோபின், ரத்த சிவப்பு அணுக்கள். சரிங்களா? which is part of red blood cells ல part தான் hemoglobin. Then carrying capacity of oxygen and blood throughout the body will affected. சரிங்களா? ரெட் blood cell இது இல்லாதனால உங்களுக்கு என்னது இந்த ஆக்சிஜனா பிளட் வந்து தூக்கி போக முடியாது, அது அஃபெக்ட் ஆயிரும். அதுதான் வந்து அனேமிக் வரக்கூடிய முக்கியமான காரணம். இதனால ஃபெட்டிக் இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் லோ ஆகும், லோவர் ப்ரொடக்டிவிட்டி இருக்கும், ஸோ டயர்டா இருக்கும். இதெல்லாம் வந்து அனேமிக் இருந்தா இதெல்லாம் நடக்கும். ஸோ ஆர்கானிக் செக்டர் இருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு டாபிக்ல அதோட பேசிக் தான். சரிங்களா? ஆர்கனைஸ் செக்டர்னா டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ரெகுலரா இருக்கும், அஷ்யூர்ட் ஒர்க் இருக்கும், கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபார்மல் ப்ராசஸ் ப்ரொசீஜர் இது பண்ணுவாங்க, செக்யூரிட்டி ஜாப் செக்யூரிட்டி இருக்கும், ஃபிக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் தான் வந்து ஒர்க்கிங் ஹவரா இருக்கும், செவரல் பெனிஃபிட்ஸ் இருக்கும். சரிங்களா? 10 ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பிஎஃப்லாம் கிடைக்கும். ஆர்கனைஸ் செக்டர் இது எல்லாமே. இந்த அனார்கனைஸ் செக்டர்னா ஃபிக்ஸ்ட் ஹவர் இருக்காது, செக்யூரிட்டி ஜாப் செக்யூரிட்டி இருக்காது, சின்ன சின்ன யூனிட்டா இருக்கும், கவர்மெண்டோட சர்வீஸ் வெளியில இருக்கும், லோ பே பண்ணுவாங்க, ரெகுலரா இருக்காது, ஓவர் டைம் கேட்பாங்க, ஓவர் டைம் பே ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், லீவு சிக்னஸ் லீவ் எல்லாம் கிடைக்காது, லீவ் வித்வுட் எனி ரீசன் போட முடியாது. ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் விம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயர். யார் வந்து உங்களை வந்து எம்ப்ளாய் பண்ணாங்களோ அவங்க பேர் எம்ப்ளாயர், அவங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களை வந்து வேலை விட்டு தூக்குறது எல்லாம். 90% வந்து வேலை இந்த மாதிரி தான் இருக்கு, அனார்கனைஸ் செக்டர் தான் இருக்கு. ஸோ ஃபார்மல் செக்டர்னா ஆல் கவர்மெண்ட் செக்டர் எம்ப்ளாயிஸ் வந்து ஃபார்மல் செக்டர்ல இருக்காங்க இருக்கும். அதே மாதிரி ஒரு firm வந்து ஆர்கனைசேஷன் எம்ப்ளாய் 10 or more எம்ப்ளாயிஸ் ஆன் ரெகுலர் பேசிஸ். 10க்கு மேற்பட்ட ஆள்களை வச்சு நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அது ஃபார்மல் செக்டருக்குள்ள வந்துடும். இன்ஃபார்மல் செக்டர் அப்படின்னா 10க்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா அது இன்ஃபார்மல் செக்டர் எம்ப்ளாயிஸ். அக்ரிகல்ச்சர் லேபர், செல்ஃப் எம்ப்ளாய்டு, இது வந்து இன்ஃபார்மல் செக்டரா தான் இருக்கும். சரிங்களா? சரிங்களா? இப்போ கேஷுவல் லேபர் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் கொண்டு வராங்க, ஆனா கான்ட்ராக்ட் பேசிஸ் என்னது ஃப்ரீயா தூக்கிடுறாங்க, அது இன்ஃபார்மல் செக்டரா தான் வருதுன்னு சொல்றாங்க. கேஷுவல் வேஜர்னா a person who engage casually in other farm non farm activities. சரிங்களா? டெய்லி பீரியட் ஒர்க் இருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் கேஷுவல் வேஜர் லேபர்னு சொல்லுவாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி என்ன சொன்னா சிச்சுவேஷன் விச் ஆல் தோஸ் ஹூ சீக் ஒர்க் குட் நாட் ஃபைண்ட் ஒர்க். அவங்களாம் ஒர்க் தேடிட்டு இருப்பாங்க. சரிங்களா? நான்லாம் ஒர்க் தேடிட்டு இருக்கேன், அப்ப நான் வந்து என்னது அன்எம்ப்ளாய்மெண்ட்ல வர மாட்டேன். யார் ஒர்க் தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வேலை கிடைக்காத பட்சத்துல அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்படிதான் வந்து உங்களுக்கு சூஸ் வைப்பாங்க. So trade union an organization of workers formed with the purpose of addressing its members' interests in respect of wage benefits, working condition படி இது பண்றது. Labor laws, all the rules and regulations framed by the government to protect the interest of the workers. Underemployment அப்படின்னா employed at a low paying job that requires less skill or training than one person. சரிங்களா? ஸோ கம்மி சம்பளம் கம்மி வேலை தான் இருக்கு, அது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. சரிங்களா? எம்ப்ளாய்டு பார்ட் டைம் ஒன்லி வென் ஒன் நீட் டிசைட் ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைம் நீங்க வந்து ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்க, ஆனால் பார்ட் டைம் ஜாப் தான் இருக்கு, அதுவும் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் தான். சரிங்களா? பாருங்க, பிஹெச்டி ஸ்காலர் வந்து கிளர்க்கா ஒர்க் பண்றதும் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் தான். டிஸ்கைஸ் எம்ப்ளாய்மெண்ட்னா டிஸ்கைஸ்னா வந்து மாறு இடத்துல இருக்கிற மாதிரி. சரிங்களா? மாறு இடம் சொல்லுவாங்க டிஸ்கைஸ்னா. சரிங்களா? ஸோ டிஸ்கைஸ் எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா இது இஸ் ரைட் இன் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். இது வந்து ஒரு குணம். டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல இந்த டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. லார்ஜ் பாப்புலேஷன் கிரியேட் சர்ப்ளஸ் இந்த லேபர் ஃபோர்ஸ். சரிங்களா? இப்போ அதிகமான பீப்புள் இருக்கிறதுனால அதிகப்படியான ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு நம்மள்ட்ட. ஹியூஜ் இன்ஃபார்மல் லேபர் மார்க்கெட் ஒரு அக்ரிகல்ச்சர் லேபர் மார்க்கெட் ஆர் கிரியேட்டட். சரிங்களா? தீஸ் கேன் அப்சார்ப் சப்ஸ்டன்ஸ் நம்பர் ஆஃப் லேபர், லோ ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். இப்போ வந்து ஒரு ஒரு வயல் அப்படின்னா அது 10 பேர் இருந்தா போதும். சரிங்களா? ஆனா வந்து என்னது அதுல 50 பேர் இருப்பாங்க. இதுதான் டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட். சரிங்களா? அதனால என்ன ஆகும் உங்களுக்கு 10 பேருக்கு முறையா சம்பளம் கொடுக்கறத விட கம்மியாயிடும். சரிங்களா? 10 பேருக்கு 100 ரூபா அப்படின்னா இவங்களுக்கு 50 பேர் இருக்கனால என்ன செய்வாங்க அது பிரிப்பாங்க. அப்போ ஒருத்தருக்கு என்னது உங்களுக்கு 5 ரூபா அந்த மாதிரி தான் கிடைக்கும். புரியுதுங்களா? லோ ப்ரொடக்டிவிட்டி எங்கேஜிங் மோர் லேபர் டஸ் நாட் இன்க்ரீஸ் த அக்ரிகேட் அவுட்புட். சரிங்களா? 10 பேர் வேலை செஞ்சாலும் அந்த அவுட்புட் தான் கிடைக்குது, அதுக்கு 50 பேர் அவுட் இருந்தாலும் அந்த அவுட்புட் தான் கிடைக்க போகுது. சரிங்களா? இஸ் a hidden unemployment situation where the more people are engaged in the work than required. சரிங்களா? ஜெனரல் பண்ண அக்ரிகல்ச்சர் செக்டர்ல இது இப்படிதான் இருக்கும். Let us take example of 9 people are working in 1 acre of agriculture plot. Even if 4 of them will grant, there will be no reduction in output. 10 பேர் வந்து வேலை செஞ்சதுல 4 பேர் இல்லைங்கனாலும் அந்த வேலை நடக்கதான் செய்ய போகுது. So here 4 people are disguised employment. In urban areas, example of family members working there, small street of corner shop. Family members எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. ஒருத்தர் வந்து கடையை பார்த்துட்டு தான் போகுது, 3 பேருக்கு அந்த தேவையே இருக்காது, இருந்தாலும் அவங்க உட்காந்துருப்பாங்க. ஸோ இதுதான் டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க.
சீசனல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா இந்த டூர் டெஸ்டினேஷன்லாம் வந்து அந்த வெயில் காலத்துல தான் வருவாங்க, இல்ல விண்டர் காலத்துல வருவாங்க. அப்ப அங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த காலத்துல தான் வந்து சம்பாதிக்க முடியும். சரிங்களா? மிச்ச காலத்துல சும்மா தான் இருப்பாங்க, காத்து வாங்கிட்டு தான் இருக்கு. இதான் வந்து சீசனல் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. சீசனுக்கு தான் வந்து அவங்களுக்கு வந்து வேலை இருக்கும், இன்னொரு சீசன்ல வேலை இருக்காது. இந்த இன்க்ரீஸ் லெவல் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் தட் இஸ் எக்ஸ்பெக்ட் டு அக்கோர் டியூரிங் சர்டன் பீரியட்ஸ் ஆஃப் தி இயர். சரிங்களா? அடுத்து சைக்கிளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட், இதெல்லாம் வந்து இதுல இருக்கு. திஸ் லேட் டு சைக்கிளிக் ட்ரெண்ட்ஸ் இன் growth and production. சரிங்களா? தி அக்கர் வித்தின் த பிசினஸ் சைக்கிள் இருக்கும். சரிங்களா? when the business cycle at their peak, the cyclic unemployment is low. சரிங்களா? when the economic output falls, the measures by GDP, cyclic unemployment rise. பாருங்க, பீக் கீழே வந்து ரெசன் சொல்லுவாங்க, ரெசன் இங்க இருந்து த்ரோ, இது கீழே வந்தா த்ரோன்னு சொல்லுவாங்க, அது எக்ஸ்பென்ஷன் ஆகும். அப்ப ரெசன் த்ரோ எக்ஸ்பென்ஷன், இது அப்படிதான் சொல்லுவாங்க. பிசினஸ் சைக்கிள் இப்படி மேல இருந்து கீழே வந்து மேல இருந்து கீழே தான் வரும். சரிங்களா? ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூ டு ஃபண்டமெண்டல் ஷிஃப்ட் இன் எக்கனாமி, எக்கனாமியோட மொத்தம் மாறுது. இட் இஸ் நாட் டியூ டு பிசினஸ் சைக்கிள். பிசினஸ் சைக்கிள் இல்லாம வரக்கூடிய ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. இட் இஸ் கம்பவுண்ட் பை எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் சச் அஸ் டெக்னாலஜி, காம்படிஷன், கவர்மெண்ட் பாலிசி. இதனால மாற்றம் கொண்டு வரும். இப்போ வந்து நம்ம வந்து என்ன செஞ்சோம், முன்னாடி நம்மளே எல்லா இடத்துக்கும் செஞ்சுட்டு இருந்தோம். சரிங்களா? எல்லா கம்பெனியும் நம்ம கையில தான் இருந்துச்சு. அப்படி லிபரலைசேஷன் பண்ணோமா, குளோபலைசேஷன் பண்ணோமா, எல்லாத்தையும் திறந்து விட்டோம். சரிங்களா? இதனால வரக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. ஒரு பாலிசி சேஞ்ச் ஆகிறதுனால வரக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட். சரிங்களா? Even shift of manufacturing job from one location to another location may lead to structural unemployment as worker may find it difficult to relocate. சரிங்களா? ஸோ இங்க சென்னையில இருக்க கம்பெனி தூக்கிட்டு போய் வேற எங்கேயாச்சும் நிற்கிறது. அப்ப என்ன ஆகுது, இங்க இருக்கவங்க வரமாட்டாங்க, அங்க இருக்கவங்க மட்டும் தான் வருவாங்க. சரிங்களா? இதனால வேலையெல்லாம் போகுது இல்ல, இதுக்கு பேர் தான் வந்து ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகேவா? லேக் ஆஃப் ரெக்வெஸ்ட் ஜாப் ஸ்கில் பிகாஸ் ஆஃப் யூஸ் ஆஃப் ஹை எண்ட் டெக்னாலஜி. இதுக்காக அவங்க ஹை எண்ட் டெக்னாலஜியோட இது பண்ணுவாங்க. அமெரிக்கன் மேனுஃபேக்சர் லாஸ்ட் செவரல் ஜாப் டியூ டு ஷிஃப்ட் இன் மேனுஃபேக்சர் டு லோவர் காஸ்ட் ரீஜன் லைக் சைனா. சரிங்களா? சைனாக்கு மாறினால நிறைய ஜாப் அவங்களுக்கு யூஸ் ஆச்சு அமெரிக்காரங்களுக்கு. அது டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் லாஸ் ஆஃப் ஜாப் காஸ்ட் பை டெக்னாலஜிக்கல் சேஞ்ச்னால வரக்கூடிய. Such a change typically includes introduction of labor saving mechanical muscle machine more than mechanical mind process. சரிங்களா? மிஷினுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க, அதனால மனிதர்களுக்கு வேலை இல்லாம போயிடும். ரோபோவை கொண்டு வந்துருவாங்க, மனிதனுக்கு வேலை இல்லாம போயிடும். அடுத்து பாருங்க. ஸோ அடுத்து ஹேர் கட், இதெல்லாம் டேர்ம்ஸ். சரிங்களா? இப்போ ஹேர் கட்னா என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு சொத்து இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இவங்க வந்து கடன் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? லோன் டேக்கன் பை த எக்ஸ், இந்த எக்ஸ் ஆள் வந்து லோன் வாங்கியிருக்காரு. இப்போ 5 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு. சரிங்களா? எதை வச்சு வாங்கியிருக்காரு? வீடை வச்சு வாங்கியிருக்காரு, கொலட்ரல். சரிங்களா? வீடை வச்சு வாங்கியிருக்காரு. இந்த வீடோட வேல்யூ வந்து 3 கோடி ரூபாய். சரிங்களா? இந்த ஹேர் கட் இஸ் டிஃபரெண்ட். இப்போ வந்து இவனால வந்து திருப்பி கட்ட முடியல. அப்ப என்ன செய்வாங்க, பேங்க் ஜப்தி பண்ணிடுவாங்களா? சரிங்களா? இந்த ப்ராசஸ் தான். The haircut is the difference between loan amount and the actual value of asset used as a collateral. சரிங்களா? டிஃபரன்ஸ் பிட்வீன் 5 மைனஸ் 3. 5ங்கிறது லோன் அமௌண்ட். சரிங்களா? 3ங்கிறது ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் த ஹவுஸ். சரிங்களா? இதோட டிஃபரன்ஸ் என்னது, 2. இந்த கான்டெக்ட் ஆஃப் லோன் ரிகவரி, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்சுவல் டியூஸ் ஃப்ரம் borrower and the amount he settled with the bank. இப்போ 2 கோடி வந்து அவங்களுக்கு செட்டில் பண்ண அவசியம் இல்லை, இவங்களோட ஜப்தி பண்ணிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு. அப்போ ஹேர் கட்டுங்கிறது என்னது, 2 crore. சரிங்களா? இப்போ நஷ்டம் தான் இருந்தாலும் கிடைச்ச லாபம் சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. இதுதான் ஹேர் கட்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி வாங்க. விஜய் மலையாண்ட வந்து புதுசா கட்டுன்னு சொல்ல முடியாது, இருக்கிறத வாங்கிட்டு விடுறது தான் பெஸ்ட். ஸோ விஜய் மலையாண்ட போய் வந்து பேங்க் ஹேர் கட் தான் பண்ணுவாங்க. புரிஞ்சுங்களா? பாருங்க, எக்ஸாம்பிள் 2 ஹேர் கட். லோன் அவுட்ஸ்டாண்டிங் 3000 கோடி இருக்கு, உங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கு. இன்ஃபியூச்சர் வந்து என்னது, ஒரு 1000 கோடி தான் வந்து கட்ட முடியும்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ என்னது, உங்களுக்கு 2000 கோடி வந்து ஹேர் கட். ஸோ ப்ரொடக்ஷனிசம் தான் என்ன சொன்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் அவங்க இண்டஸ்ட்ரியை பாதுகாக்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க. என்ன விஷயங்கள் பண்ணுவாங்க, அந்த வரி அதிகமாக விதிப்பாங்க. சரிங்களா? டேரிஃப் பேரியர் இவ்வளவுதான் கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க, நான் டேரிஃப் பேரியர்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதுதான் வந்து என்னது உங்களுக்கு இது. அது இல்லாம வந்து அவங்க ப்ரொடக்ஷன் பண்ண இண்டஸ்ட்ரீஸுக்கு, அவங்க கம்பெனி இண்டஸ்ட்ரி, நாட்டுக்காரங்களோட இண்டஸ்ட்ரிக்கு வரி சலுகைகள் கொடுப்பாங்க, சப்சிடி பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் ப்ரொடக்ஷனிசம் சொல்லுவாங்க. சரிங்களா?
It refers to the government action and policies that restrict or restrain international trade. Quite often done with the intention of protecting local business-யும் ஜாபையும் என்ன செய்யும் இது பண்றதுக்காக டேரிஃப் நான் கோட்டாஸ் ஆன் இம்போர்ட் இது சப்சிடிஸ் டேக்ஸ் கட்டி இதெல்லாம் பண்ணுவாங்க. லிபரலைசேஷன் ஃபெசிலிட்டேட் குளோபலைசேஷன் நவ் ப்ரொடெக்ஷன் அப்போஸ் குளோபலைசேஷன். லிபரலைசேஷனா உடைக்கிறது சரிங்களா. இப்போ என்ன செய்யுது குளோபலைசேஷன் அப்போஸ் பண்ணது எது ப்ரொடெக்ஷனிசம். அடுத்து பேங்க் லோன் சரிங்க பேங்க் நோக்கி போறது சரிங்களா. இப்போ இங்க பக்கத்துல இருக்க பேங்க் திவாலாங்கன்னா என்னது நீங்க காசு போட்டுதான் எடுக்கிறதுக்கு ஓடுவீங்களா இதுதான் பேங்க் லோன் சொல்லுவாங்க சரிங்களா. பேங்க் லோன் இஸ் டைபிக்கலி ரிசல்ட் ஆஃப் பேனிக் ரேதர் தேன் ட்ரூ இன்சால்வன்சி ஆன் பார்ட் ஆஃப் த பேங்க். பேங்க் திவாலா இருக்காது எவனோ கொள்ளை கிளப்பி விட்டுருப்பாங்க. அதனால திடீர்னு எல்லாருமே வந்து இது தருவாங்க. அவங்கள்ட்ட காசு இருக்காது. நம்மள்ட்ட வந்து காசு வாங்கிட்டு அந்த காசை ரொட்டேஷன் விடுவாங்க. ரொட்டேஷன் வந்துட்டு பிசினஸ் பண்ணுவாங்க. அதுல இருந்து வர லாபத்தை நமக்கு என்ன வட்டியா தருவாங்க. அதுதான் பேங்க் வருது. இப்போ வந்து பேங்க் கொஞ்சம் அமௌண்ட் தான் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து வெளியே தான் இருக்கும். திடீர்னு போட்டவங்கலாம் கேட்டாங்க அப்படின்னா பேங்க் என்ன செய்ய முடியாது கொடுக்க முடியாது. அதான் உங்களுக்கு இவ்வளவுதான் எடுக்கணும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்கல்ல. ஒருத்தருக்கு இவ்வளவுதான் லிமிட் 50,000 தான் லிமிட் அப்படின்னு சொல்லி தானே பண்ணாங்க. அந்த மாதிரி தான். It is a situation when a large number of customers of bank or financial institution withdraw their deposits simultaneously ஒரே டைம்ல due to panic. However, because of more and more people withdrawing funds, panic sometimes may result default in rare cases. சரிங்களா ரேரா தான் நடக்கும் திவால் ஆகுறது அந்த டைம்ல சரிங்களா. மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் வந்து பாதுகாக்கும். ஸோ ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸேஷன் அப்படின்னா சொல்லுங்க. அது வந்து இன்னும் டேக் ஓவர் பண்ணுவாங்க பேங்க் டேக் ஓவர் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து கணக்கு வந்துடும் உங்களுக்கு. இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க டிஜிஐசின்னு சொல்லிட்டு அது பின்னாடி சொல்றாங்க. இப்போ ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸேஷன் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும்னு சொன்னா முன்னாடி நடந்த ஒரு டிரான்சாக்ஷன் அதுக்கு வந்து டேக்ஸ் அப்ப கட்ட தேவையில்லை அப்ப இருக்கிற லால. ஆனா வந்து இப்ப என்ன செய்யறாங்க புதுசா லாவை வந்து மாற்றம் செஞ்சு கொண்டு வராங்க. அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா நீ 2000 டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கல அதுக்கு இப்ப காசு கட்டு அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. ஆனா 2000 அவன் டேக்ஸ் கட்டிருக்க மாட்டான் ஏன்னா அப்பத்த லால அது கட்ட தேவையில்லை. ஆனா இப்ப என்ன செஞ்சிருக்காங்க லா கொண்டு வந்து நீ அப்ப பண்ணாலும் சரி இப்ப வந்து காசு கட்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸேஷன். பாலிட்டியில படிச்ச ஞாபகம் இருக்கா ரெட்ரோஸ்பெக்டிவ் லான்னு சொல்லி படிச்சவங்கள அதேதான் ரெட்ரோஸ்பெக்டிவ். இது வாடஃபன் கேஸ்ல நடந்திருக்கு சரிங்களா. The meaning of retrospective is direct towards the past era. This is one sort of dishonest practice ன்னு சொல்லலாம். When the law making body changes a particular law to come into effect from some previous date, this is known as retrospective law. இப்போ லா போடுறேன் இது எப்பத்துல இருந்து எஃபெக்ட் வரணும் 2000னா வந்து 1900 இருந்து எஃபெக்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அந்த மாதிரி suppose a law made on 2017 to have effect on all transactions from 2000 வரைக்கும் வரக்கூடியது சரிங்களா. 2000ல இருந்து நீங்க எல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கீங்களோ அப்ப அதுக்கெல்லாம் பொருந்தும். இப்போ நான் கொண்டு வந்த டிரான்சாக்ஷன்லாம் சரிங்களா. இஷ்யூஸ் ஆஃப் வாடஃபோன் கிரைம் கேசஸ் பிகம் கான்ட்ரோவர்சியல். இப்போ இந்தியா அமெண்ட் செக்ஷன் 9 ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் டு இன்க்ளூட் டேக்ஸ் ஆன் இன்டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசெட்ஸ் இன் இந்தியா பை 2 non-resident have retrospective effect சரிங்களா. இப்போ வந்து இந்தியாவில வந்து இவங்க ரெண்டுத்துக்கும் வந்து கம்பெனி இல்லை. ஆனா இந்தியாவில இருக்கிற சொத்தை வந்து என்ன செஞ்சிருக்காங்க இவங்க 2 பேரும் வந்து கை மாற்றி விட்டுருக்காங்க சரிங்களா. அப்போ இந்தியாவுக்கு டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இவங்க எப்போ கை மாற்றி விட்டுருக்காங்க முன்னாடி. இப்போ வந்து கை மாற்றி விட்டீங்கன்னா இப்போ காசு தாங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்தியாக்காரங்க நிற்கிறாங்க சரிங்களா. The opposite of retrospective is prospective, okay, which means is expected to happen future days. Prospective future ஆகுது. Vodafone Energy of India சரிங்க பாருங்க. ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸேஷன் applicable from 1st May. prospective taxation இது லா பாஸ் இப்போ 2017. ரெட்ரோஸ்பெக்டிவ்னா 2010ல இருந்து இது வந்து இதாகும். ப்ரோஸ்பெக்டிவ்னா 2017 1 ஜூலைல இருந்து வரக்கூடிய ப்ரோஸ்பெக்டிவ். இது முன்னாடி இது பின்னாடி ஓகேவா. அது பிசினஸ் சைக்கிள் நான் சொன்னேன்ல பிசினஸ் சைக்கிள் இது போகும். எக்ஸ்பான்ஷன் பீக் கான்ட்ராக்ஷன் த்ரூ ரெகுலர் இண்டிகேட்டர் இருக்கும் த்ரூ டு பீக். நார்மலி எக்ஸ்பென்ஷன் ஃபேஸ் இஸ் லாங்கர் தேன் த கான்ட்ராக்ஷன் ஃபேஸ். எக்ஸ்பென்ஷன் தான் அதிகமாக இருக்கும் சரிங்களா. ரெசிஷன்னா வந்து கீழே வர்றது ரெசிஷன் சொல்லுவாங்க. ஸோ ரெசிஷன் என்ன இட்ஸ் பீரியட் ஆஃப் ஜெனரல் எக்கனாமிக் டிக்ளைன் சரிங்களா. டிக்ளைன் ஆகிறது ரெசிஷன் சொல்லுவாங்க. இட்ஸ் நார்மலி அக்கம்பைன் பை ட்ராப் இன் ஸ்டாக் இருக்கும். ஸ்டாக் ட்ராப் ஆனாலும் இன்க்ரீஸ் இன் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் இது நடக்கும் ரெசிஷன். இது ஆல்சோ கிளாஸ் டிக்ளைன் இன் ஹவுசிங் மார்க்கெட். நார்மலி இட் லாஸ்ட் லாங்கர் தென் ஃபியூ மந்த்ஸ்க்கு இருக்கும் சரிங்களா. டெஃபினேஷன் சம்டைம்ஸ் இன்க்ளூட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஜிடிபி ஃபார் 2 consecutive quarters. ஜிடிபி வந்து 2 குவார்டர்ல கீழே விழுது அப்படின்னா அப்போ ரெசிஷன் நடத்தும். நம்ம ஜிடிபி 2 குவார்டர் 4 மாசம் பார்ப்பாங்க. கீழே போயிட்டே இருக்கிறது சொன்னா நம்ம ரெசிஷன் அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஜிடிபி விழுகிறது.
It is a clear when the economy of country is not doing well, but the condition of business are bad. சரிங்களா? அட் டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் சஸ்டைன் அண்ட் சிவியர் ரெசிஷன். ரெசிஷன் வந்து மேலே போக மாட்டேங்குது, கீழே அதிக பாதாளத்துக்கு போயிடுச்சு. சரிங்களா? இட்ஸ் செவயர் ப்ரொலாங் டவுன் டர்ன் ஆஃப் எக்கனாமி. இட்ஸ் காமன் டிஃபைன் அஸ் எக்ஸ்ட்ரீம் ரெசிஷன் தட் லாஸ்ட் 2 or more years. 2 வருஷத்துக்கு 2 குவார்டருக்கு கம்மியாச்சு அப்படின்னா ஜிடிபி ஃபால் ஆச்சு, ரெசிஷன். 2 வருஷத்துக்கு ரெசிஷன் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் டிப்ரெஷன். புரிஞ்சுங்களா? இன் கேரக்டரைஸ்ட் பை சப்ஸ்டான்ஷியல் இன்க்ரீஸ் இன் அன்எம்ப்ளாய்மெண்ட், பேங்க் ரப்டிஸ், பேங்க்ல திவால் ஆயிரும், டெப்டும் வந்து ஆயிரும், அந்த கண்ட்ரி வந்து இதாயிரும், திவால் ஆகும். எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கால வந்து டிப்ரெஷன். நம்ம உலக நாடுகள் ரெசிஷன்ல போயிட்டு இருக்கு. புரிஞ்சுங்களா? ரெசிஷன் இஸ் a நார்மல் பார்ட் ஆஃப் பிசினஸ் சைக்கிள் லாஸ்டிங் ஃபார் சம் மந்த்ஸ். ரெசிஷன்ங்கிறது நார்மல் தான். ஆனா டிப்ரெஷன்ங்கிறது இயர்ஸ்க்கு வந்து இதாகும். சரிங்களா? ஃபாலிங் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அடுத்து ஓவர் ஹீட்டிங் ஆஃப் எக்கனாமி. சரிங்களா? அதே மாதிரி வந்து ப்ரொலாங் பீரியட் ஆஃப் growth ஆஃப் எக்கனாமிக் growth. சரிங்களா? நல்லா போயிட்டு இருக்கு, ரொம்ப நாளைக்கு நல்லா போயிட்டு இருந்தாலும் ஹீட் ஆயிடும்னு சொல்றாங்க. சரிங்களா? ஹை லெவல் ஆஃப் இன்ஃபிளேஷன் வந்துடும், பணவீக்கம் அதிகமாக போயிடும். எல்லாரு கையிலும் காசு இருக்கு அப்படின்னா அது பொருளோட விலை அதிகமாகிடும்ல. புரிஞ்சுங்களா? The high level of inflation may due to increase in consumer wealth. எங்க வெல்த் வந்து நம்மளுக்கு அதிகமா இருந்தாங்க. There may be tendency on the part of producerட்டையும் அதிகமா வாங்கணும், ஓவர் ப்ரொடியூஸ். சரிங்களா? இப்போ டிவி போகுதுன்னு சொல்லிட்டு 10,000 டிவி வாங்கிக்கிறது. சரிங்களா? To cash in because of booming of economy. This creates over capacity and inefficient allocation of resource take places. Normally system inflation, central banks will tighten the interest rate. இப்போ இன்ஃபிளேஷன் வந்துச்சு அப்படின்னா பேங்க் என்ன செய்வாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து டைட் பண்ணுவாங்க, கம்மி பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சுன்னா நீங்க பேங்க்ல போய் டெபாசிட் பண்ண மாட்டீங்க. சரிங்களா? பிகாஸ் ஆஃப் இன்எஃபிஷியன்சி த ப்ரொடக்ஷன். அதே மாதிரி வட்டி உங்களுக்கு வராது, இப்போ காசு கம்மியாயிருமா உங்களுக்கு. அது as well as inflation, it may sometimes hurt the economic growth and lead to recession. சரிங்களா? ஓவர் ஹீட்டிங்னால அடுத்த ரெசிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மல்டிநேஷனல் கம்பெனிஸ்னா தே ஹேவ் சென்ட்ரலைஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆன் ஒன் கண்ட்ரி, மேனேஜ் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி. சரிங்களா? ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒரு இடத்துல இருக்கும், ஆனா மற்ற இதெல்லாம் இன்னொரு இடத்துல இருக்கும். They will have offices, manufacturing facilities more than one country இருக்கும். Derive at least quarter of their revenue from their operation outside the home country. அவுட்சைட்ல இருந்து அவங்க என்ன செய்வாங்க, அவங்க வருமானம் இருக்கக்கூடியதாக. சன்ரைஸ் இண்டஸ்ட்ரினா இப்போ வளரக்கூடிய இண்டஸ்ட்ரி. இது செக்டர் ஆஃப் பிசினஸ் இன்ஃபேக்ட் இப்போதான் தொடக்க காலத்தில் இருக்கு, பட் க்ரோவிங் ரேபிட் பேஸ். சரிங்களா? ரேபிட் க்ரோத்துக்கு அதுக்கு ஒன்றான வாய்ப்பு இருக்கு. தே ஆர் நார்மலி ஹை க்ரோத் ரேட் இருக்கும். சரிங்களா? ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கும். நார்மலி வென்ச்சர் கேபிட்டல் ஃபண்டிங் இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் அபண்டன்ஸ். சரிங்களா? அது சாஃப்ட் லோன். சாஃப்ட் லோன் என்னது, நார்மலி வித் நோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு பிலோ மார்க்கெட் ரேட். இப்போ மார்க்கெட்டோட கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கும், இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்லாமல் கொடுக்குறது சாஃப்ட் லோன். தேர் நார்மல் லோன் கிவன் பை மல்டிநேஷனல் ஃபைனான்ஸ், வேர்ல்ட் பேங்க், ஐஏடிபி. இப்போதான் வந்து என்ன செய்வாங்க, நிறைய நாடுகளை பாதுகாக்கணும், அவங்க வந்து திவால் ஆயிடக்கூடாது, மக்களுக்கு உதவணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரணுக்காக அந்த நாட்டுக்கு வந்து கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தந்தா போதும். இப்போ நீங்க என்ன செய்யுங்க, காசு வாங்கிட்டு நிறைய விஷயம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கக்கூடியது. தே வில் ஆல்சோ ஹேவ் லீனியன் டேர்ம்ஸ் ஆஃப் சஜஸ்ட் மொரட்டோரியம் அண்ட் ரீபேமெண்ட், எக்ஸ்டெண்டிங் கிரேஸ் பீரியட் எல்லாம் இருக்கும். ஐடியா ஆர்கனைசேஷன் வேர்ல்ட் பேங்க் which intend to give soft loans and the poorest of poor countries. Sometimes countries like China also give soft loans. அதுக்கு ஹிடன் அஜெண்டா ஆகும். சரிங்களா? ஸ்ரீலங்கா நிறைய கலந்து கொடுத்துட்டு லாஸ்ட்ல போட்டு எழுதி வாங்கிட்டாங்க. சம்மன் போட்டுன்னு ஒன்று இருக்கும், அதை எழுதி வாங்கிட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம் இந்த முழுசா மாத்துறது. சரிங்களா? டேக்ஸ் ரிஃபார்ம். இப்போ நம்மளோட ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம் 1990 வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம், எல்லாமே நம்ம தான் தயாரிச்சுட்டு இருந்தோம், யாருக்குமே பிரைவேட் கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சு, நிறைய விஷயங்கள் மாற்றம் பண்ணோமா, இதான் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச். லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், எல்பிஜி, குளோபலைசேஷன் கொண்டு வந்தோம்ல, இதுதான் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் சொல்லுவாங்க. ஆனா ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் வந்து நம்ம எதுக்காக கொண்டு வந்தோம், பிஓபி கிரைசிஸ் வந்துச்சு, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வந்தனால ஒரு வழி இல்லாம என்ன செய்யப்பட்டது, ஐஎம்எஃப் கடன் வாங்க வேண்டியிருந்துச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க, இதெல்லாம் பண்ணா மட்டும் தான் கடன் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வழி இல்லாம நம்ம பண்ணதுதான் எல்லாமே. சரிங்களா? லீகல் சிஸ்டம்ல டாக்ஸ் ரிஃபார்ம் எல்லாமே கொண்டு வருவோம், டீரெகுலேஷன் எல்லாமே கொண்டு வருவோம், காம்படிட்டிவ்னஸ் அதிகப்படுத்துறதுக்காக. அடுத்து ஒரு மோடு முடிச்சிடலாம். சரிங்களா? முடிச்சுட்டு பிரேக் எடுத்துக்கலாம். அடுத்து இன்ஃபிளேஷன். இன்ஃபிளேஷன் என்னது, பணவீக்கம். இது சிச்சுவேஷன் ஆஃப் இன்க்ரீஸ் இன் த ஜெனரல் பிரைஸ் ஆஃப் லெவல் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். சரிங்களா? ஸோ குறிப்பிட்ட காலகட்டத்துக்கும் பிரைஸோட இன்க்ரீஸ் இருக்கும். சரிங்களா? டிஃப்ளேஷன் இஸ் ஆப்போசிட் ஆஃப் இன்ஃபிளேஷன். இங்க அதிகமாகனா இங்க கம்மியாகும், டிஃப்ளேஷன் தான். பண வீழ்ச்சி வந்து டிஃப்ளேஷன் சொல்லுவாங்க, பண வீக்கங்கிறது இன்ஃபிளேஷன் சொல்லுவாங்க. எவ்ரி கண்ட்ரி ஃபேசஸ் இன்ஃபிளேஷன் டூரிங் த ப்ராசஸ் ஆஃப் இட்ஸ் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். சரிங்களா? அது வளர்ச்சி அடையும் போது எல்லா கண்ட்ரியும் வந்து இன்ஃபிளேஷனால ஃபேஸ் பண்ணுவாங்க.
ம். ஓகே. ஓகே. நார்மலி ரைஸ் இன் பிரைஸ் இஸ் கால்குலேட்டட் இன் கம்பேரிசன் டு த சேம் பீரியட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணி தான் இந்த இயரோட இருக்கு. சரிங்களா? பேஸ் வந்து இண்டெக்ஸ் செட் பண்ணுவாங்க ஸ்பெசிபிக் இயர்ல. சரிங்களா? இது இப்ப அக்ரிகேட் டிமாண்ட் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸீட் த சப்ளை தென் பிரைசஸ் ரைஸ். சரிங்களா? இப்போ வந்து இவ்வளவுதான் 10 டிவி தான் இருக்கு அப்படின்னா டிமாண்ட் வந்து என்னது 30க்கு வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா விலை ஏறும். யார்கிட்ட அதிகமா காசு இருக்காங்களோ அவங்க வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ சிபிஐ இன்ஃபிளேஷன் டபிள்யூபிஐ இன்ஃபிளேஷன் ரெண்டா பிரிக்கலாம். சிபிஐ இன்ஃபிளேஷனை சிஎஸ்ஓ வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. டபிள்யூபிஐ இன்ஃபிளேஷன் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து என்ன செய்வாங்க, இன்ஃபிளேஷனை வந்து ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர் இது பண்ணுவாங்க. இது வந்து சிஎஸ்ஓ வந்து யார் கீழ இருக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர் யார் கீழ இருக்கு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் ப்ரொமோஷன், கவர்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கீழ இருக்கு. இதான் கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். கன்சூமர் நம்மளோட பணவீக்கம் எவ்வளவு வாங்குறோம் இதெல்லாம் இருக்கு. ஹோல்சேல மொத்தமா வியாபாரிகளோட இது. சரிங்களா? இதெல்லாம் தேவையில்லை. ஸோ ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்னா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் சர்வீசஸ் ஆஃப் அண்டர் கோன் செவ்வேர் வச்சுங்க. சரிங்களா? பாருங்க மொத்த வியாபாரிகளோடது. சரிங்களா? மொத்தமா இது பண்றது இது வந்து பாருங்க இது மாத்திருக்காங்க, டபிள்யூபிஏ மாத்திருக்காங்க. நோ இன்டைரக்ட் டேக்ஸ் இது பண்ண மாட்டாங்க, கால்குலேட் பண்ண மாட்டாங்க. பிசிக்கல் பாலிசிக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க, இம்பாக்ட் ரிமூவ் பண்றதுக்காக வேண்டி. சரிங்களா? டபிள்யூபிஏ ஃபுட் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வியூ டு கேப்சர் ரேட் ஆஃப் இன்ஃபிளேஷன் ஃபுட் ஐட்டம்ஸ் தேவை டபிள்யூபிஏல ஃபுட் இண்டெக்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. ஃபுட் எல்லாம் அப்படியும் இது பண்ணிருப்பாங்க. பாருங்க இது வந்து குரூப்பா பிரிச்சு வச்சிருப்பாங்க கமோடிட்டிஸ். அதோட வெயிட் வந்து மாறும் உங்களுக்கு. அதை வச்சுதான் வந்து ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் பண்ணுவாங்க. எதுக்கு ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்னா நம்மளுக்கு பிஎஃப் எல்லாம் பண்றாங்கல்ல, கவர்மெண்ட்ல வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னா இன்ஃபிளேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுக்கணும். இப்போ நீங்க ஜாயின் பண்ணும்போது 10,000 15,000 இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஒவ்வொரு 2 3 வருஷத்துக்கும் அது மாறும். ஏன்னா இதெல்லாம் சேர்த்து கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மாற்றம் கொண்டு வராங்க. சும்மா வந்து ரேண்டமா வந்து உங்களுக்கு சம்பளத்தை உயர்த்த மாட்டாங்க. So, அந்த காலகட்டத்துல உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்ப இருந்தா தானே கரெக்டா இருக்கும். இன்னைக்கு 15,000 வாங்கிட்டு இருக்கோம், நாளைக்கு வந்து என்னது அந்த 15,000 வாங்கினா அது பத்தாது உங்களுக்கு. ஏன்னா விலையேற்றம் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதுக்கு அந்த மாதிரி பண்றதுக்காக இதெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. பாருங்க சிபிஐ இன்ஃபிளேஷனா இட் மெஷர்ஸ் தி சேஞ்சஸ் ஓவர் டைம் ஜெனரல் லெவல் ஆஃப் பிரைஸ் ஆஃப் கூட்ஸ் தட் ஹவுஸ் ஹோல்ட் அக்யூஸ் த பர்பஸ் ஆஃப் கன்சப்ஷன். நீங்க உட்கொள்ளக்கூடிய ஹவுஸ் ஹோல்டு. சரிங்களா? அதை கன்சிடர் பண்ணதா சிபிஐ இன்ஃபிளேஷன் சொல்லுவாங்க. இதுதான் வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணக்கூடியது. சரிங்களா? இட் இஸ் ஆல்சோ யூஸ் பை டூல் பை கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் பேங்க் இதை யூஸ் பண்ணுவாங்க. டார்கெட்டிங் மானிட்டரி ஸ்டெபிலிட்டி ஒரு இது கொண்டு வரக்காங்க. டிஏ சரிங்க, டிஏ வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு இதான் யூஸ் பண்ணுவாங்க. டிஏ அலவன்ஸ் இதெல்லாம் சொல்றாங்கல்ல சம்பளத்துல, டிஏ பிடிச்சி தருவாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் இதை போட்டு தான் வந்து இது பண்ணுவாங்க. கூட்ஸும் சர்வீஸும் இது வந்து உள்ள இருக்கு. சரிங்களா? ஸோ கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்ல ஃபுட், பிவரேஜ், பேன், டொபாக்கோ, க்ளோத்திங், ஃபுட்வேர், ஹவுசிங், பூயல் லைட்டு, இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கும். சார் பிசிக்கல் பாலிசி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் வந்து இது பண்ணுவாங்க. பிசிக்கல் பாலிசினா கவர்மெண்டோட பாலிசி. தென் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா முதலீடு. முதலீடு ரோடு வந்து கேபிட்டல் சொல்லுவாங்க முதலீடு. எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவு. முதலீட்டுக்காக செலவு பண்றது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரோடு வந்து செலவு பண்றது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா கொடுக்குறது சம்பளம் கொடுக்குறதா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவாங்க. These are the measures related to the public expenditure, public revenues, public borrowing. It means by which a government adjusts spending levels of tax rate monitor. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இதை பார்த்துக்குவாங்க. சரிங்களா? மானிட்டரி பாலிசி அப்படின்னா டிமாண்ட் சர்க்குலேஷன், மணி சர்க்குலேஷன் பார்க்குறது ஆர்பிஐ. சரிங்களா? பிசிக்கல் பாலிசி கவர்மெண்ட் பார்ப்பாங்க. மானிட்டரி பாலிசி யார் பார்ப்பாங்க, ஆர்பிஐ பார்ப்பாங்க. This led to circulation of money in financial system. Determine size, rate of growth and money supply. It is to protect intrinsic value of currency. கரன்சியோட வேல்யூ பாதுகாத்திருக்காங்க. சரிங்களா? This is lookout of RBI. சரிங்களா? இன்சூர் பிரைஸ் ஸ்டெபிலிட்டியை வந்து இன்சூர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்ஃபிளேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப் இருக்கு இன்ஃபிளேஷன். ஸ்லீப்பிங் இன்ஃபிளேஷன் 1 to 3 இருந்துச்சா, வாக்கிங் இன்ஃபிளேஷன் 4 to 10 இருந்துச்சா, ரன்னிங் இன்ஃபிளேஷன் 11 to 20 இருந்துச்சா, கலோப்பிங் இன்ஃபிளேஷன் 21 to 50 இருந்துச்சா, ஹைப்பர் இன்ஃபிளேஷன் 50க்கு அபோவ் இருந்துச்சு அப்படின்னு தான். சரிங்களா? இது வந்து மாறும். வெனிசுலால வந்து உங்களுக்கு என்னது இதுக்கு ஹைப்பர் இன்ஃபிளேஷன் இருக்கு. அப்ப என்ன உங்களுக்கு ஒரு பால் வாங்க போகணும் இல்ல இது வாங்கினா பெட்டி பெட்டியா காசு கொண்டு போகணும். சரிங்களா? அவ்வளவு காசு இருந்தாதான் அந்த சின்ன பொருள் கிடைக்கும். அப்போ என்னது உங்களுக்கு இன்ஃபிளேஷன் தானே காரணம். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து நம்ம அடுத்தது பார்க்கணும். சரிங்களா?
நீங்க முடிச்சிடலாம் இது சரிங்களா, எக்கனாமி முடிச்சிடலாம்.